சங்கிலி கருப்புசாமி என்பவர் தமிழ்நாட்டின் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமையாக வழிபடப்படும் ஒரு பக்தி தெய்வமாகும். அவருக்கு இடையாற்று பகுதியிலும் கரூர், திருச்சி, மதுரை ஆகிய இடங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சங்கிலி கருப்புசாமி ஒரு வீர மற்றும் பாதுகாப்பு தெய்வமாக கருதப்படுகிறார். இவரது வாழ்க்கை கதைகள் பொதுவாக இரண்டு முக்கியமான பரிமாணங்களில் கூறப்படுகின்றன. ஒன்று, காவல் தெய்வமாக உருவான வரலாறு. பழங்காலத்தில் வில்லிசைக்காரர், வீரர்கள் மற்றும் கிராம பாதுகாவலர்கள் தனித்தனியாகவோ அல்லது அரச குடும்பத்திற்கோ பாதுகாவலராக இருந்தனர். கருப்புசாமியும் அப்படிப்பட்ட ஒரு வீரராக இருந்து தனது வாழ்நாளில் சத்தியத்திற்காக போராடியவர் என்று நம்பப்படுகிறது. அவரை கொன்ற பின்பு அவருடைய ஆன்மா ஒரு காவல் தெய்வமாக உருவெடுத்ததாகவும், அவர் வழிபாடுகளை மேற்கொண்டால் கிராமத்திற்கும் பக்தர்களுக்கும் பாதுகாப்பளிப்பார் என்றும் பலரும் நம்புகின்றனர். பத்தினி பக்தி மற்றும் சத்தியம். ஒரு குறிப்பிட்ட கதையின்படி கருப்புசாமி ஒரு உண்மையான வீரராகவும் நீதிக்காக போராடியவராகவும் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில தவறான குற்றச்சாட்டுகளினால் அவர் துன்புறுத்தப்பட்டார். அவர் இறந்தபின் அவரது ஆன்மா சங்கிலி, சக்கரம் போன்ற ஒரு சங்கிலி வடிவம் உருவத்தில் வெளிப்பட்டு கிராமத்திற்காக பாதுகாவலராகி தனது பக்தர்களுக்கு உதவுவதாக நம்பப்படுகிறது. சங்கிலி கருப்புசாமி கோயில்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் காணப்படுகின்றன. குறிப்பாக மதுரை, கரூர், திருச்சி, தேனி. அவருக்கு சமய வழிபாடுகளில் மஞ்சள், வெற்றிலை, புகையிலை மற்றும் ஆடுகளி பலியாக கொடுக்கப்படும். பெரும்பாலும் கிராமப்புற மக்கள், குறிப்பாக விவசாயிகள், இவரை சிறப்பாக வழிபடுகின்றனர். சங்கிலி கருப்புசாமி மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார்.